வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். களுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரிப்பதனால் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை. அரச பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பிற்கு ஏற்பாடு. யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் காயம். நுவரெலியாவில் போலீசாருக்கும் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம். குற்றச் செயல்களுக்கு அரசு ஆதரவா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கேள்வி. நாடளாவிய ரீதியில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 17 பேர் கைது. தொடர்வது முதன்மைச் செய்தி. களுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரிப்பதனால் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுகங்கையின் நீரேந்து பகுதிகளை அண்மித்த சில பிரதேசங்களில் அடுத்த 48 மணித்தியாலங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுகங்கையின் கிளையாறான குடாகங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக களுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளதாக திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் புனத் சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்த நுவர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடா ஆறு, மகுர ஆறு மற்றும் அவற்றின் வெள்ள சமவெளிகளில் உள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என அத்திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை அண்மித்த தாழ்வான பகுதிகள் ஊடாக செல்லும் குறுக்கு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் இந்த நிலைமை குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அந்த பிரதேசங்களூடாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்களும் மிக விழிப்புடன் இருக்குமாறும் அத்திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடா கடல் பகுதி மற்றும் நாட்டின் கிழக்கு ஆழமற்ற கடல் பகுதிகளில் பலத்த காற்று கனமழையுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று நண்பகல் 12 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலத்திற்கு விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைய தினத்திற்குள் ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை காலை தென்மேற்கு மற்றும் அதை அண்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் ஒரு சூறாவளி புயலாக மாறும் வாய்ப்பு காணப்படுகின்றது. அதன் பின்னர் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதனால் ஆழ்கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடல் பகுதிகளில் செயற்படும் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசன்துறை முதல் திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் எனவும் கடற்படையினர் மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற வானிலையை தொடர்ந்து மத்திய மலைநாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய தொடர் மழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான மழை காரணமாக மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர் மழையுடன் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுவதால் வளைவுகள் நிறைந்த மலைநாட்டு வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாக பயணிப்பதன் மூலம் வீதி விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கலகல, பிட்டவல, கிரிகத்தேன, கடவல, தியகல, வட்டவளை, ஹேட்டன் ஆகிய பகுதிகளிலும் ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் குடாகம, கொட்டக்கல, சென்கிளையார், தலவாக்கலை, ரதல்ல, நானூய ஆகிய பகுதிகளிலும் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுகின்றது. மேலும் இவ்வீதிகளில் பல இடங்களில் மண் திட்டுக்கள் சரிந்து விழுந்துள்ளதுடன் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. எனவே இந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர்.
களுத்துறையின் நேபட பகுதியில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 121.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. களுத்துறையின் ஓஹன் எஸ்டேட் பகுதியில் 111 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மாதபே பகுதியில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரத்மலானை பகுதியில் 108.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளது. எதிர்வரும் நவம்பர் 6ஆம் தேதியன்று நாடளாவிய ரீதியில் ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக அரச பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரச பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க தலைவர் வைத்தியர் நதுன் தம்பிக்கே இதனை தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் பல் மருத்துவ சேவைகள் பிரிவில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிர்வாக குழப்ப நிலையை ஆட்சேபித்து இந்த அடையாள புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. தமது பிரச்சினைகள் தொடர்பாக 18 மாதங்களாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. எனினும் தீர்வு கிடைக்கவில்லை. இதன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த புறக்கணிப்பு அரசியல் நோக்கம் கொண்டதல்ல. இந்த பணி புறக்கணிப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோப்பாய் சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். கோப்பாய் சந்தையில் அமைந்துள்ள சமிக்ஞை விளக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்த ஹயஸ் வாகனம் ஏனைய வாகனங்களுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சமிக்ஞை விளக்கின் புறப்படுகை சமிக்ஞைக்காக எதிர்ப்பகுதியில் காத்திருந்த 5 வாகனங்கள் மீது குறித்த ஹயஸ் வாகனம் சமிக்ஞை நேரம் முடிவடையும் வேளையில் வேகமாக கடந்து செல்ல முற்பட்ட போது குறித்த விபத்து பதிவானதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது தனியார் பேருந்து, மோட்டார் சைக்கிள், கேப்ரக வாகனம், ஹயஸ் உள்ளிட்ட வாகனங்கள் விபத்திற்குள்ளாகின. இதனால் குறித்த இடத்தில் சற்று நேரம் பதற்றம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளான நபர் ஒருவர் உட்பட 4 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 2 கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கம்பளை நுவரலியா வீதியில் பிசல்லாவ பகுதியில் இன்று காலை வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது. கண்டி நோக்கி சென்ற பேருந்து ஒன்றும் பிசல்லாவ நோக்கி சென்ற கேப்ரக வாகனம் ஒன்றும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த வீதியின் வளைவு ஒன்றில் இடம்பெற்ற விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளியால் 47 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக 47 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. போரதீவு பெற்று, மண்முனை பெற்று, ஏறாவூர் பெற்று, மண்முனை வடக்கு, காத்தான்குடி அடங்கலாக பல இடங்களில் மினி சூறாவளியால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. போரதீவு பெற்ற பிரதேச இலக்க பிரிவில் 21 வீடுகளும், மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச இலக்க பிரிவில் 17 வீடுகளும், ஏறாவூர் பெற்ற பிரதேச இலக்க பிரிவில் 9 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. வீதிகளில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளை பிரதேச சபை முன்னெடுத்து வருவதுடன் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமையினை சீர்படுத்தும் நடவடிக்கைகளை மின்சார சபை முன்னெடுத்துள்ளது. நுவரெலியாவில் போலீசாருக்கும் சாரதிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. நுவரெலியா பிரதான பேருந்து திரைப்படத்தில் இன்று முதல் அமுல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா பிரதான பேருந்து திரைப்படத்தினுள் நுழையும் பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் திரைப்படத்திற்குள் உள் நுழையாமல் குயின்ஸ் எலிசபெத் வீதி, லோஷன் வீதி மற்றும் பிரதான வீதியூடாக சுற்றி வந்து முன்னதாக பேருந்து திரைப்படத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியேறும் பேருந்து நிலைய நுழைவாயிலில் ஊடாக உள்ளே செல்ல வேண்டும் எனவும், அதேபோல் முன்னதாக உள்நுழையும் பேருந்து நிலைய நுழைவாயிலின் மூலம் வெளியே செல்ல வேண்டும் எனவும் புதிய சட்ட விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பேருந்து திரைப்படத்தினுள் பேருந்துகளை நிறுத்துவது குறித்ததான புதிய சட்டங்களை பேருந்து சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் கூறியதை அடுத்து அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நுவரெலியா தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும்
நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் விசேடமாக கலந்துரையாடி இதற்கு உரிய தீர்வு பெற்றுத் தருவதாக போலீசார் கூறியதை அடுத்து பேருந்துகள் முன்னதாக பேருந்து நிலையத்தின் நுழைவாயில்களை பயன்படுத்தியது போல் பயன்படுத்தினர். இதுகுறித்து பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் கூறுகையில், தற்போது அமுல்படுத்தப்படுகின்ற சட்டமானது பாரிய சுற்று வீதி ஒன்றுடன் நுவரெலியா கண்டி வீதியானது எந்நேரமும் போக்குவரத்து நெரிசலான வீதி என குறிப்பிட்டனர். இதனூடாக சென்று நுவரெலியா பேருந்து திரைப்படத்துக்கு வருவது சாத்தியமற்றதாகும் என அவர்கள் குறிப்பிட்டனர். ரஜரற்ற ரெஜினர் ரயிலின் என்ஜினில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜின ரயிலின் என்ஜினில் இன்று காலை தீ பரவியதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை எனவும் அத்திணைக்களம் கூறியுள்ளது. இன்று காலை 5 மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்பட இருந்த ரஜரட்ட ரெஜினர் ரயிலிலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றது. இதன் காரணமாக ரயிலில் புறப்படுவது 2 மணித்தியாலங்களுக்கு மேல் தாமதமானதுடன் காலை 7:30 மணியளவில் மீண்டும் பெலியத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. குற்றச் செயல்களுக்கு அரசு ஆதரவா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்கள் அரசாங்கத்தின் அனுசரணையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றதா என்று சந்தேகம் நிலவுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாட்டில் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு நாட்டின் தலைவரான ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ளது. ஒரு பிரதேச சபை தலைவர் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக போலீசாருக்கு எழுத்து மூலம் தெரிவித்திருந்தார். அவருக்கு வழக்குகள் இருக்கின்றதா இல்லையா என்பதல்ல முக்கியம். இங்கே சில அமைப்புசார் குற்றவாளிகள் முகத்தை மூடி கடும் பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்படுகின்றார்கள். ஏனெனில் அவர்களின் உயிரை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கே உண்டு. ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு பிரதேச சபை தலைவர் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்த போது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? அதேபோல் ஏப்ரல் தாக்குதல் சமயத்திலும் புலனாய்வு அறிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. அதேபோல் துறைமுகத்துக்கு வந்த 2 கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்று அமெரிக்க புலனாய்வு நுண்ணறிவு எச்சரித்திருந்தும் அவை வெளியேற அனுமதிக்கப்பட்டது. அவ்வாறு இருக்க இந்த அரசாங்கம் ஒரு புறம் புலனாய்வு அறிக்கைகளை புறக்கணிக்கின்றது, மறுபுறம் தங்களது அரசியல் நோக்கத்தை நிறைவேற்ற மக்களின் பாதுகாப்பை புறக்கணிக்கின்றது. எனவே திட்டமிட்ட குற்றங்கள் அரசு ஆதரவோடு நடத்தப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் அந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்த டான் பிரசாத் கொலை செய்யப்பட்டார். மரண சான்றிதழ் கூட வழங்கப்படுவதற்கு முன்பே விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வேறு விதமான விடயம் என்கின்றார். இப்போது ஒரு பிரதேச சபை தலைவர் மக்களுக்கு உதவ அரசு அதிகாரிகளுடன் பொதுமக்கள் சந்திப்பில் அமர்ந்திருந்த போது அவரை சபைக்குள் வைத்து சுட்டுக் கொன்று விட்டார்கள். அப்பொழுது துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியுடன் எப்படி உள்ளே வந்தார்கள்? இந்த சம்பவம் எப்படி திட்டமிடப்பட்டது? பிரதேச சபைக்கு போலீஸ் பாதுகாப்பு இருந்ததா? சபைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா? இதற்கான விடயங்களை ஆராய முன் பொறுப்புள்ள அமைச்சர் இதை ஒரு திட்டமிட்ட குற்ற குழுவின் செயல் என காட்ட முயல்கின்றார். செய்திகள் தொடர்கின்றன. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 17 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 17 பேரும், சந்தேகத்தின் அடிப்படையில் 580 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 267 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 176 பேரும் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 23 பேரும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 21 பேரும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3635 பேரும் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடி முறைகளை நிறுத்தினால் மேலும் பல்வேறு நடவடிக்கைகள் தொடரும் என வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் தெரிவித்துள்ளது. இந்திய இழுவைமடி, உள்ளூர் இழுவைமடி உள்ளிட்ட சட்டவிரோத மீன்பிடி முறைகளை நிறுத்தினால்
கடல் வளம் பெருகும் என வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் நவரண குலசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து இன்றைக்கு எவ்வளவு அழிவை சந்திச்சுட்டோம். நாங்கள் இன்றைக்கு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி எங்களோட மக்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தரம் 3-4 போலீஸ் ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்காங்க. அழிவுகளை வச்சுக்கொண்டு எத்தனை 80-85 கோடி ரூபாய் இதுவரையில் இந்தியா இழுவமடி தொழிலாளர் எங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கு, எங்களோட மக்களுக்கு, அதுவும் வடக்கு மக்களுக்கு. இந்த இவரை ஒரு மக்களுக்கு ஒரு சல்லிதனும் இவர் நிவாரணம் என்று சொல்லி ஒரு ஒன்று கொடுத்தாங்களோ, ஒன்றுமே கொடுக்கல. பிறகு இந்தியா வந்து என்ன உதவி செய்யுது எங்களுக்கு? இந்தியா சும்மா அந்த யானை பசிக்கு சோளம் பொரியன்ற மாதிரி எங்கேயா இருந்துட்டு தொலைச்சு போட்டு இதுதான் உங்களுக்கு நிவாரணம். மீன் வளத்தை பெருக்க போறியா? தயவு செய்து முதல் 2 பாதியிலே இருக்கிற சட்டவிரோதமான தொழில் இன்றைக்கு இந்தியா அந்த இழுவமடி, விசப்பட இழுவமடி, இங்க உள்ளூரில் இருக்கிற உள்ளூர் இழுவமடி, இதுகள் எல்லாத்தையும் நிறுத்தணும். சுருக்கு வேலை தடை செய்யப்பட்ட எல்லாத்தையும் நிறுத்துங்க. மீன் வளம் பெருகும், தானா பெருகும். நீங்களா யாரும் பெருக்க தேவையில்லை. இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்துவீங்களா இருந்தால் ஓரிரு வருஷத்தில் நாங்கள் பழைய காலம் மாதிரி மீன் வளம் பெருகி பழைய காலம் மாதிரி நாங்கள் மீன் பிடிப்போம். நீங்கள் சட்டவிரோதமான தொழிலை ஊக்குவிச்சு கொண்டு கடலட்ட பணையம் அது இது என்று சொல்லி ஊக்குவிச்சு கொண்டு அந்நிய செலவாணி என்று சொல்லி நீங்கள் உங்களோட கையூட்டு வளர வேண்டி உங்களோட பொக்கெட்டில் நிரப்பிக்கொண்டு நீங்கள் பிறகு மீன் வளத்தை பெருக சொல்லுகிறீர்கள். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் 44 மீனவர்களுக்கு மீன்பிடி வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களின் வாழ்வியலை வலுப்படுத்தும் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட 44 மீனவர்களுக்கு மீன்பிடி வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன. வடமாகாண விவசாயம் மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் முதல் கட்டமாக கிளிநொச்சி மற்றும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 44 மீனவர்களுக்கு நன்னீர் மீன்பிடி வேலைகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வு இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் மீன்பிடி அலகின் பணிப்பாளர் சிராளன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் கலந்து கொண்டு மீன்பிடி வேலைகளை மீனவர்களுக்கு வழங்கி வைத்தார். நிகழ்வில் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சிவஸ்ரீ, கிளிநொச்சி மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் பணிபுரியும் அனைத்து உத்தியோகத்தர்களும் இன்று அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களால் வைத்தியசாலைகளில் உள்ள வைத்திய அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்களுக்கிடையில் ஏற்படும் சச்சரவுகள் உட்பட பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை வளாகத்திற்கு முன்னால் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பித்த அமைதி போராட்டம் 30 நிமிடங்கள் வரை நீடித்தது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, சிகிச்சை அளிக்கும் போதும் முதலுதவி சிகிச்சை அளிக்கும் போதும் ஏற்பட்டு வரும் சிக்கல் நிலையில் நோயாளிகள் உத்தியோகத்தர்களுக்கிடையில் வாய் தர்க்கம், அச்சுறுத்தல், சில நேரங்களில் தாக்குதல் சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்களுக்கு தொடர்ச்சியாக வழி கொடுக்க முடியாது எனவும் இவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்தனர். நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம், ஆனால் நீங்கள் சுகாதார ஊழியர்கள், குடிகாரர்களின் வேலையாட்கள் அல்ல, இது உங்கள் சொத்து, பாதுகாப்பது உங்கள் கடமை போன்ற சுலோகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பில் சர்வதேச போலியோ ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு இன்று விழிப்புணர்வு செயற்பாடுகள் இடம்பெற்றன. சர்வதேச போலியோ ஒழிப்பு தினத்தினை முன்னிட்டு இன்று மட்டக்களப்பில் மாபெரும் விழிப்புணர்வு வாகன பேரணி இடம்பெற்றது. 2014ஆம் ஆண்டு இலங்கை போலியோ அற்ற நாடாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அறிவிக்கப்பட்ட போதிலும் சுகாதார அமைச்சும் அதன் பங்காளி அமைப்புகளும் தொடர்ந்தும் போலியோ தொடர்பில் அவதானிப்பை செலுத்தி வருகின்றன. சுகாதார அமைச்சுடன் போலியோ ஒழிப்பு செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் ரொட்டரி கழகம் தொடர்ச்சியான விழிப்புணர்வு செயற்பாடுகளை, பல்வேறு சமூக செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறது. இதன் கீழ் மட்டக்களப்பு ரொட்டரி கழகத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இன்று காலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு பயணியர் வீதியில் உள்ள ரொட்டரி கழகத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு மட்டக்களப்பு ரொட்டரி கழகத்தின் தலைவர் பொறியியலாளர் மு பார்த்திபன் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் கலந்து கொண்டதுடன் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் R முரளீஸ்வரன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் திருமதி கலாரஞ்சினி கணேசலிங்கம், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டார உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ரோட்டரி கழகத்திற்கு முன்பாக வாகனங்களிலும் துவிச்சக்கர வண்டிகளிலும் மோட்டார் சைக்கிள்களிலும் விழிப்புணர்வு பேரணி ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகர் ஊடாக மட்டக்களப்பு கல்முனை வீதியில் 6:50 வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் ரோட்டரி கழகம் வரையில் பேரணி இடம்பெற்றது. பேரணியின் போது போலியோ நோயின் தாக்கம் தொடர்பில் வெளிப்பூட்டும் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகம் 2 விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த வாரம் கொழும்பில் இடம்பெற்ற ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கல் விழாவில் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகம் 2 விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் தொடர்ச்சியாக 11 ஆண்டுகளாக விருது வழங்கப்படுகின்ற நிலையில் நல்லூர் பிரதேச செயலகம் சிறந்த அரசு அலுவலகத்திற்கான விருதை பெற்றுள்ளது. அத்துடன் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைதளத்திற்கான விருது அகில இலங்கை ரீதியாக யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகத்தின் முகநூல் பக்கத்திற்கு கிடைக்கப்பெற்றது. இவ்வாறு நல்லூர் பிரதேச செயலகம் மட்டுமே தேசிய ரீதியில் முதல் தடவையாக இவ்விரு விருதுகளை பெற்றுள்ளது. இந்த விழாவில் நல்லூர் பிரதேச செயலாளரும் அவரது குழுவினரும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். உயர்தர பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். இதனால் அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த வலய உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உயர் தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. பரீட்சார்த்திகளின் பெயர்கள் மற்றும் பாடங்கள் தொடர்பில் ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் மேற்கொள்ள முடியும் எனவும் அனைத்து திருத்தங்களையும் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2362 பரீட்சை நிலையங்களில் இடம்பெற உள்ளது. பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு எதிர்வரும் டிசம்பர் 6ஆம் தேதி 1665 நிலையங்களில் இடம்பெற உள்ளது. மக்களின் காணிகளை அபகரிப்பதை கைவிடுமாறு யாழ்ப்பாணம் மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கிராமத்தில் 600 ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்கோவளத்திற்கும் மணற்காட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் 300 ஏக்கர் காணியும் மணற்காட்டுக்கு பொற்பதி கிராமத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் 300 ஏக்கர் காணியும் சுற்றுலா தேவைகளுக்காக அபகரிக்கப்பட உள்ள நிலையில் மக்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இன்று மணற்காடு கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடாக சந்திப்பை நடத்தி தமது பிரச்சனைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். எங்களோட கிராமம் முற்று முழுதாக கடை தொழிலை தான் நம்பி இருக்கணும். இப்போ இந்த பரப்பு காணி நமது கரையோரத்தை அண்டி தான் இருக்குது. இந்த இதையும் தென்னிலங்கை இனம் தெரியாத நபர்களுக்கு அது வழங்கினா எங்களோட கடை தொழிலை நம்பி இருக்கிற மக்கள் சரியான ஒரு பாதிப்பை எதிர்கொள்ளினோம். அதால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது மட்டும் இல்லை என்னென்னா எங்களுக்கு இதில் ஒரு துளியும் விருப்பம் இல்லை என்றதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். அதால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்படியான நடவடிக்கைகளை இனி மேற்கொள்வதை நிறுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 2 இஞ்சால 300 ஏக்கர், அடுத்த பக்கத்தில் 300 ஏக்கர், நடுவில் இந்த கிராமம் அமைந்திருக்குது. இந்த கிராமம் முற்றுமுழுதாக ஒரு 350 மேற்பட்ட குடும்பங்களை கொண்டிருக்கின்ற ஒரு கிராமம். எதிர்கால சந்ததிகள் எத்தனையோ இளவயது திருமணம் செய்தவர்கள் காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னொரு விடயம் கூற வேண்டியது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு சுனாமிக்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட காணியினுடைய அளவுகள் 2 பரப்பு காணி. இந்த 2 பரப்புக்குள்ளதான் ஒரு வீட்டை கட்டி மலசல கூடம் கிணறு எல்லாம் அமைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இந்த சுனாமி திட்ட வீடுகள் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில மக்கள் போய் தொடர்ந்துமாக கேட்கின்றார்கள் எங்களுக்கு இந்த காணியை தருமாறு. மக்களுடைய கருத்து என்னென்று சொன்னால், எங்களுக்கு காணிகள் இல்லாத நேரத்தில்
தென்னிலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட சுமாராக 300 ஏக்கர் காணிகளை கொடுக்கின்ற போது எங்களுடைய வாழ்வாதாரங்கள், குறிப்பாக கடத்தொழில் ஈடுபட்டவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கிராமத்தின் எல்லைகள் வரையறுக்கப்படுகின்ற பொழுது அந்த எல்லைகள் எப்பொழுதுமே கிராம மக்களுக்கு உரித்தானது. அது அரச காணிகளாக இருந்தாலும் கிராமத்தினுடைய மக்களுடைய அனுமதியோடு தான் அரசாங்கங்கள் அந்த வேறு வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது தான் ஒரு பொருத்தப்பாடு. ஆனால் தற்போது நடைபெறுகின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு யாரென்று தெரியாதவர்கள், எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் தாங்களாகவே காணிகளை அளவீடு செய்கிறார்கள். இன்று மீனவ தொழில் அருகி கொண்டு போகுது. அருகி கொண்டு போகிற காலத்தில் இனி எதிர்காலத்திலே நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேறு தொழில்முறைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. ஆனால் அரசாங்கம் ஒரு வன்முறையான போக்கிலே இல்லை நாங்கள் வளர்ந்தால் இந்த மக்கள் என்ன செய்கிறது என்ற ஒரு சண்டித்தன முறையிலே அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இந்த கிராமத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் ஆண்டு அனுபவிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இலங்கையின் குடிமக்களாகவா இருக்கிறோம் என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ளே எழுகின்றது. எத்தனையோ குடும்பங்கள் திருமணமாகி பிள்ளைகள் காணி இல்லாமல் எத்தனையோ முறை டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் அவை காணி தாரம்னு சொல்லியே காணி இல்லாமல் எத்தனையோ கல்யாணம் முடிச்ச குடும்பங்கள் இருக்கிறோம். அதை விட இன்னுமே கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைகளுக்கு எங்களோட கிராமத்துக்கு காணி வேணும். நாங்கள் இனம் தெரியாதவர்களுக்கு காணியை கொடுத்துட்டு எங்களோட சந்ததியை நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். எங்களோட சந்ததியினருக்கு எங்களோட காணி தேவை. எங்களோட கிராமத்தில் எங்களோட காணியை இந்த அமைப்புகள் மற்ற அமைப்புகள் எங்களோட காணிகளை வந்துன்றதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். எங்களோட மணக்காட்டு கிராமத்தில் இருக்கிற காணி எத்தனை பேர் வளர்ப்பு காணி அவை இருக்கிற காணி கேட்டாலும் அனுமதி கொடுக்க வேண்டாம். நாங்கள் மக்களும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். நாங்கள் மக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு நாங்கள் துணிஞ்சிருக்கிறோம். கிழக்கு மாகாண புதிய இராணுவ கட்டளை தளபதி காத்தான்குடி அல்-அக்ஸா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு விஜயம் செய்தார். கிழக்கு மாகாண புதிய இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லேகும்புர இன்று மாலை காத்தான்குடி அல்-அக்ஸா ஜும்மா பள்ளி வாயிலுக்கு விஜயம் செய்தார். கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தலைமையகம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் 22 வருட நிறைவு காத்தான்குடி அல்-அக்ஸா ஜும்மா பள்ளிவாயிலில் இடம்பெற்றது. புதிய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜனக பல்லேகும்புர மற்றும் இராணுவ உயரதிகாரிகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிழக்கு மாகாண இராணுவ கட்டளை தலைமையகம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் 22 வருட நிறைவு ஞாபக சின்னத்தை கிழக்கு மாகாண கட்டளை தளபதி பள்ளிவாயில் தலைவர் மற்றும் உலமாக்களிடம் கையளித்தார். பள்ளிவாயிலினால் அதன் நிர்வாகிகள் கிழக்கு மாகாண இராணுவ புதிய கட்டளை தளபதிக்கு புன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விசேட பிரார்த்தனை இடம்பெற்றதுடன் பிரார்த்தனையை மௌலவி அமீன் ஹஸ்ரத் நடாத்தினார். காத்தான்குடி அல்-அக்ஸா ஜும்மா பள்ளி வாயிலின் தலைவரும் காத்தான்குடி நகரசபை உறுப்பினருமான ஜவாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் புனானை இராணுவ முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் ஜெனரல் குலத்திலக்க, மட்டக்களப்பு கல்லடி இராணுவ முகாம் கட்டளை தளபதி பிரதீப் கழுப்பான, காத்தான்குடி நகரசபை தவிசாளர் அஸ்ஃபர், காத்தான்குடி உலமா சபை தலைவர் மௌலவி ஆரோன் உட்பட நகரசபை உறுப்பினர்கள், பள்ளிவாயில் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தெற்காசிய தடகள போட்டியில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லே கல்லூரியின் பழைய மாணவன் மிதுன்ராஜ் குண்டு போடுதலில் வெண்கலப் பதக்கம் பெற்றுக் கொண்டார். 4வது தெற்காசிய தடகள போட்டியில் குண்டு போடுதல் நிகழ்வில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லே கல்லூரியின் பழைய மாணவன் மிதுன்ராஜ் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். இந்தியாவின் 4வது தெற்காசிய தடகள போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. ஹார்ட்லே கல்லூரி பழைய மாணவன் சுசீந்திரகுமார் மிதுன்ராஜ் குண்டு போடுதலில் 14.68 மீட்டர் தூரத்தை பதிவு செய்திருந்தார். இதன் மூலம் அவர் வெண்கலப் பதக்கத்தை சுவீகரித்து சர்வதேச விளையாட்டரங்கில் தமது பதக்க வேட்டையை ஆரம்பித்துள்ளார். ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திற்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திற்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அனுமதி வழங்கப்பட்டது. அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தலைமையில் கூடிய போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் அதிகாரிகள் 2026ஆம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் ஒவ்வொரு துறைக்கும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்த விவரங்களை முன்வைத்தனர்.
இந்த விடயங்கள் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியால் எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் நவம்பர் 5ஆம் தேதி சுனாமி ஒத்திகை இடம்பெற உள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார்நிலை ஒத்திகையை நவம்பர் 5ஆம் தேதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கௌட்டுவே கூட தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் பல சிறிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். சுனாமி தயார்நிலை குறித்து முப்படையினர், போலீசார் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். நவம்பர் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ள இந்த சுனாமி தயார்நிலை ஒத்திகையானது இந்திய பெருங்கடலில் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கி பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் களத்துறை, மாத்துறை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் ரெக்டர் அளவில் 6.5க்கும் மேற்பட்ட பூகம்பம் பதிவானால் நாட்டில் சுனாமி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அதற்கு தயார்நிலை அத்தியாவசியமானது எனவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மணலுடன் சென்ற உளவு இயந்திரம் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். சம்பவத்தில் பாலாவி தெற்கு கொடிகாமத்தை சேர்ந்த 20 வயதான மாணிக்கவாசகர் முதுஷன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த நபர் தனது காணியில் கிணறு வெட்டியதாகவும் அக்கிணற்றிலிருந்து எடுத்த மண்ணை அருகில் வெள்ளம் தேங்கி நிற்கும் இடத்திற்கு பறிப்பதற்கு முயற்சித்த போதே போலீசார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாகவும் தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஒரு கிணறு வெட்டின மண் தான் ஏற்றிருக்கிறோம். ஏற்றி கொண்டு வரும்போது போலீசாராக்கள் இந்த பக்கம் ஒரு 50 மீட்டருக்குள்ளே நின்றிருக்கிறோம். நின்றபோது மிஷின் டிராக்டர் உள்ள கேட்டுக்குள்ளே இதுதான் வீடு, இதுக்குள்ளே உள்ளட்டு டிராக்டர் மண் பறிக்கும் போது பார்த்து கொண்டு நின்றிருக்கிறோம் போலீசாராக்கள். அவையில் வந்து ஒரு நார்மலாக வந்து அந்த மிஷினை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவையில் அங்கே நின்று கொண்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கணும். சுட்ட போது டயருக்கு சுட்டிருக்கலாம். ஆனால் அவற்றை கிட்னியாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் குண்டு தயாரிச்சோ இல்லாட்டி ஒரு ஆயுதம் தயாரிச்சோ நாங்கள் அப்படியே ஒரு செயல்பாடில் அந்த நபர் வந்து அங்கே இல்லை. அரெஸ்ட் பண்ணணுமா இருந்தால் கிணறு வெட்டின மண்ணை தான் ஏற்றி கொண்டு இந்த 100 மீட்டருக்குள்ளே ஏற்றி கொண்டு வந்து இதில் வந்து வரைக்கும் போலீஸ் வந்து அங்கே பார்த்து கொண்டு தான் பார்த்து கொண்டு நின்ற போது நீங்கள் அதை வந்து மடக்கி பிடிக்கும்னு சொன்னால் கேட்டு இருக்குது, பின் ஆணிக்கட்டை இருக்குது, போட்டிருக்கலாம். என்னத்துக்காண்டி இந்த துப்பாக்கியை மேற்கொண்டு எங்களுக்கு தெரியல. இந்த மண்ணை ஏற்றி கொண்டு வந்து இல்லை தண்ணி நிற்கிறங்கான தான் இந்த கடைக்கு பறிக்க கொண்டு வந்தது. சரிதானே, பக்கத்தில் கடல் இருக்குது. அப்போ என்ன சம்பவம்னு சொன்னால் இவையில் வந்து திட்டமிட்டு தானே செய்திருக்கிறோம். இந்த மிகுளமின் இயந்திரத்தில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடும்? 100 ஓடுமோ 200 ஓடுமோ? இல்லை தானே. அவையில் எங்களை பிடிக்கணும் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஆணிக்கட்டை போட்டு பிடிச்சிருக்கலாம். வெடி வச்சு பிடிக்கணும் அவசியமோ தேவையோ இல்லை. அரெஸ்ட் பண்ணணும் இதுன்னு சொன்னால் ஒன்றில் மண் ஏற்றும் போது அரெஸ்ட் பண்ணியிருப்பார், இல்லாட்டி பறிக்கும் போது அரெஸ்ட் பண்ணியிருப்பார். பறிச்சுட்டு வரும்போது வெடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாழ்ப்பாணம் கந்தரோடையில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துமீறி நுழைந்த குழுவினர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சுன்னாகம் போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.